இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்னவா அக்கா தங்கச்சிங்க 4 பேர் ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களே? ஏத்த உட்கார கூடாதா? நாங்க உட்கார்றதுனால உங்களுக்கு ஏதாவது அடியில நெருப்பு பத்த வச்ச மாதிரி இல்ல வேற எப்படியாவது? அடி போட்டேன்னு வச்சுக்கோ. சேட்டடி, உனக்கு ரொம்ப சேட்டை ஆயி போச்சு. ஆமா, பிரின்சிபல் மேடம் என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? மெடிக்கல் லீவ்ல இருக்க மாமியாரே. ஓ, மெடிக்கல் லீவு. சரி சரி. என்ன அத்தை நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எங்க அம்மா வேற வந்திருக்காங்க. அம்மாவை என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஓ, அம்மாவை பார்க்க. சரி, அப்புறம் நல்லா பேசுறாங்க. என்ன சம்மதி? வீட்ல இருக்கும்போது அனிதா மாதிரியே இருக்க மாட்டா. ஆனா இப்பலாம் ரொம்ப வித்தியாசம். இருக்கிறதுல எனக்கு வித்தியாசமா தெரியுது யாருன்னா மிருதுளா மட்டும்தான். என்னடியாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி தாத்தா எங்க? டேங்கப்பா, ஏன் பாட்டி உங்களுக்கு பிடிக்காதோ? தாத்தா தான் பிடிக்குமோ? அப்படி சொல்லல. எப்பனாலும் நீயும் அம்மா மட்டும் தானே வர்றீங்க. தாத்தாவை கூட்டிட்டு வரல, அதனால. தாத்தா வேலைக்கு போயிருக்காரம்மா. ஆமா ஆமா, உங்க மாமா தான் கொண்டு போய் பைக்ல ஏத்தி விட்டுட்டு வந்தாரு. ஆரம்பிச்சிட்டான். சும்மா ரெடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆயுத பூஜை வேற வருதுல்ல, அதனால சீக்கிரமா வேலையை முடிக்கணும். அது மட்டும் நம்ம போனஸ் எல்லாம் வேற தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நானும் பாட்டியும் சந்தியாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டு போலான்னு வந்தோம். அத்தை, நிஜமாவே உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க நல்ல அம்மாவும் எங்களை மாதிரி மருமகளுங்களுக்கு நல்ல மாமியாராவும் இருக்கீங்க. ஏமா அனிதா, உன் புருஷனுக்கு என்னவா தேவலாம் நம்மளுக்கு மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குக்கா, அதான் வெயிட் பண்ணுங்க. அவரு இப்ப 4 அடிச்சிருக்காரு, நான் 6 அடிக்கிறேன். நல்லா 4 அடிச்சு 6 அடிச்சீங்கம்மா. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அதுல நீங்களும் ஒரு ஆளு, மறந்துடாதீங்க. ஆமாடி, நான் தானே தலைவி. உங்களுக்கு கொள்ள கூட்டத்துக்கு தலைவி இருக்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கு எல்லாமே ஆதிரா தான் அப்படின்ற மாதிரி என்னை தலைவியை உட்கார வச்சிருக்கீங்க. கரெக்டா? தெரியல, எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதனால தாத்தாவும் சிரிக்கிறேன். வாய் பாத்தீங்களா? எப்போதுமே இப்படித்தான் உங்க பேட்டி. இப்படிதாம்மா சுறுசுறுன்னு இருக்கணும். இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுத்தது நீதான். ஆனா மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கணும், தலைச்ச பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல அப்படி கிடையாது. ஏன்னா தவம் இருந்து ஹரிய பெற்றிருக்காங்க மேடம். எப்படின்னு சொல்லணும்னா, வரிசையா 5 பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையாயிருச்சு. இந்த பிள்ளையும் கண்டிப்பா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சாமி கிட்ட போய் வேண்டி ஒரு பொம்பளை பிள்ளையாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அரிமேல எதுக்கு இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஏமா மருமகளே, நீ கூட கேட்டிருக்கேல, எதுக்கு உங்க பையன் விழுந்து விழுந்து ஹரிய கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு. எல்லாம் அவ மேல இருக்கிற தனிப்பட்ட பாசம்தான். எப்பா அப்படி கேட்டலா? எனக்கு ஏன்டா துள்ளுது? இல்லப்பா, நான் என் தங்கச்சி மேல பாசம் வைக்கும் போது நீங்க வச்சா நானும் வைப்பேன், நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தவ. அப்புறம் இதுக்கு திருட்டுத்தனமா இவ்வளவு பாசம் வச்சிருக்கீன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கா. இப்ப கேட்டதுனால என்னாச்சு? என்னடா ஒரு மாதிரி வம்புழுக்கிற மாதிரி பேசுற? ஆமாப்பா, வம்புழுப்பா, பேசாம இருங்க. ஆனா இந்த விஷயத்துல என் மருமகளுக்கு தாண்டா சப்போர்ட். ஆமா, கொள்ளாத மருமக போவீங்களா? இல்ல மருமகளே, இதுக்கு மேலதான் புகழணும்னு நினைக்கிறேன். உங்க மருமக சிறப்பா புகழ்ந்து தள்ளிடுறேன். என்னடி? சரி, எதுக்கு வந்தமா அதை பேசிடுறோம். என்ன சம்மந்தி? நான் அப்பவே நினைச்சேன் எப்படியும் பொண்ணை மட்டும் பார்க்க வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஏதோ விஷயமா தான் வந்திருக்கீங்க. என்ன? ஓ அப்படியா? சாக்லேட் சாப்பிட்டா சொத்தப்பல் வரும். ஆனா உங்களுக்காக நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வச்சிருக்கோம். வாங்கி தருவேன். சொல்லுங்க சம்மந்தி, என்ன? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, சந்தியாவுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆயிட்டாலே வளகாப்பு போடுறதுங்கிறது வழக்கம் ஒவ்வொரு மாசமான பொண்ணுக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து 3 பொண்ணுங்களை உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 பொண்ணுங்களில் எப்படியும் அனிதா தான் முதல்ல அம்மாவான்னு நினச்சோம். ஆனால் அந்த கொடுப்பனை எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவளுக்கும் கொடுத்து வைக்கல. கொடுத்து வைக்கல இல்லம்மா, இப்போ நினைச்சாலும் கொடுத்து வைக்கும். ஆனா சிலர் தான் வெட்டி வீராப்புன்னு கதை பேசிட்டு தெரியுறாங்கம்மா. அடி வாய மூடேண்டி, சும்மா சொன்னேன். என்னடா மகனே, மருமக ஏதோ பொடி வச்சு பேசுறாப்புல இருக்கு. அப்போ அப்படி இப்படியாடா? பா, அப்பா மாதிரி நடந்துக்கோங்கப்பா. அப்பெல்லாம் இல்லப்பா. அப்போ அப்படி இல்லையாடா? அன்னைக்கு அப்பா சென்டர்லாம் அடிச்சு விட்டேன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. ஏன்பா டேய், என்னடா ஏன்பான்னு கேக்குற? நான் தான் சொன்னேன்ல, நான் பெத்ததுலயே 5 ஆம்பளை பசங்க. என்ன, நான் பெத்ததுலயே
ரொம்ப தக்கியா இருக்கவன் நீ மட்டும்தான். நீ சின்ன வயசுலயே எப்படின்னா அப்பாவுக்கு தெரியும். அப்பா அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. யாப்பா புள்ள பேசி நீ அசிங்கப்படுத்துறீங்கப்பா. டாய் மவனே, நீ எப்படின்னு அப்பாக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் முடியாது பாப்பா. நானும் குடும்பஸ்தன் தாப்பா, எனக்கு எல்லாமே தெரியும்பா. அக்கா, மாமாவும் உங்க குழந்தைனாரும் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு கேட்டுச்சா? ஏண்டி, நான் மட்டும் என்னடி காது அங்க கழட்டி வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். நீங்க அப்படிதான் வந்து உட்காந்துருந்துருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டீங்க. நல்லா இருக்குடி. நீ என்ன வேலை பார்க்க சொல்ற தெரியுமா? சரி விடுங்க. அதுக்கு பேர்லாம் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அடியே, உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு. என்ன கொழுப்பு இருந்தாதாக்கா சரியா இருக்கும் எல்லா விஷயத்துலயும். ஆமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. அதனால வளகப்பு போடலான்னு முடிவு எடுத்துட்டோம். சரி, உங்ககிட்ட கலந்து பேசிட்டு தான் முடிவு எடுக்கணும்னு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் சம்மதம் தான். நாங்களே நினைச்சு பேசணும்னு நினைச்சிருந்தோம். என்ன இப்போ சரண் இல்லைல்ல, அதனால சரி மெதுவா பேசிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவரும் கொழுந்தனாரும் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அவங்க வந்ததுக்கப்புறம் மொத்தமாக பேசி அதுக்கப்புறம் பண்ணலாம். அவர் இல்லாமலாம் என்னால் பண்ணிக்க முடியாது. மாப்பிள்ளை இல்லாமல் உனக்கு வளகாப்பு பண்ணுவாங்களா? மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வம். எப்படா உனக்கு 7 மாதம் ஆகும் வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு. தெரியும். அவருக்கு என் மேலே ரொம்ப தான் அக்கறை. அப்படிலாம் கிடையாது. சீக்கிரமா வளகாப்பு பண்ணி இந்த தொல்லைக்கிட்ட இருந்து நீ கூட்டிட்டு போங்கன்னு அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓ, இதெல்லாம் வேற அவர் பண்றாரா? சும்மா உருட்டாதீங்க. என்ன, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ஏன் என் புருஷனோட அம்மாவே சொன்னாலும் சரி, என் புருஷனை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். எம்மாடி எம்மா, என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியுது? இனி கொஞ்சம் டெரர் மாமியாரா இருக்கணும்னு நினைக்கிறேன்டி உங்க எல்லாத்துக்கிட்டையும். முக்கியமா அந்த மூலையில உட்காந்துருக்கா பாரு, அவகிட்ட என்ன வாயடிக்கிறா. ஓ மாமியாரே, ட்ரை பண்ண போறீங்களா? ட்ரை இல்லடி, நிஜமாவே பண்றேன். என்ன அடிக்கிறதுனா உங்க பேத்திக்கு லட்டு திங்கிற மாதிரி. அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து வளகாப்பு வச்சு வளையெல்லாம் கையில போட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். தாராளமா பண்ணிடலாம். ஜோசியரை கூப்பிடுறேன், நல்ல நாள் குறிப்பாரு. சீக்கிரமா வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க. 2 மாசத்துல குளுன்னு குட்டி சரடம் குட்டி சந்தியாவோட மேடம் வீட்டுக்கு வரட்டும். ஆமா மாமியாரே, உங்களுக்கு குட்டி சரடம் குட்டி சந்தியாவை குளுன்னு வேணுமோ? ஏன் குட்டி அனிதாலாம் தேவைப்படாதோ? அடியே அனிதா, நீயாது? இன்னும் நம்ப முடியலடி. ஏன் பாட்டி, நான் பேச மாட்டேனா? சொல்லுங்க மாமியாரே, பதில் சொல்லுங்க. மாமா, நீங்க சொல்லுங்க. அதாகப்பட்டது மருமகளே, மாமனாருக்கு நீ வந்து இந்த பக்கத்துல உட்காந்துக்கானே கருவாப்பையன், இவனை மாதிரி குட்டியா ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் என்ன பாத்துக்கலாம். நான் கருவாப்பையனா? அப்பா அதெல்லாம் முடியாது. பின்ன நீ எப்படா இருக்க சொல்லுங்க. காமெடி பண்ணாத, சொல்லு. அதெல்லாம் முடியாதுப்பா. முதல்ல குட்டி அனிதா தான் வேணும். அட பாவி. ஆமாமா, இருமா, நான் அக்கா கிட்ட கேக்குறேன். ஏக்கா, எங்களெல்லாம் ஒண்ணா சொல்றீல, நீ எப்போ சீக்கிரம் அம்மா ஆக போற? நானாடி அம்மா ஆக மாட்டேன்னு சொல்றேன். அம்மா ஆகிறதுக்கு நான் பண்ணாத வேலைகளே கிடையாது. ஆனா என்ன பண்றது, கடவுள் தான் நமக்கு அம்மா ஆகிற பாக்கியத்தை இன்னும் கொடுக்கல. அதை விட உங்க மாமா சரியான சாம்பிராணியா இருப்பாரு போல. மகனே, என்னடா இந்நேரம் உனக்கு கோபம் பொங்கிட்டு வரணும்டா. சும்மா இருங்கப்பா. டேய் மகனே, என்னப்பா என்னடா மகனே இப்படி உட்கார்ந்து இருக்க? டேய், அப்பா பத்தி 6 பிள்ளைங்கடா. உங்க காலம் வேறப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணி டீப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கப்பா. ஆனா நான் இப்பதான்ப்பா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதான்ப்பா ஒரு மாதிரி பயம், பதட்டம், வெக்கம், மானம், சூடு, சொரண, சோத்துப்பாடு, குழம்பு சட்டி இதெல்லாம் இருக்குதுப்பா. அட பாவி, உன்னை வச்சுட்டு என்ன பண்றதோ. சரி விடு, அப்பா இருக்கேன், நீ கவலைப்படாத. எந்த விஷயத்துல எப்படின்னு அப்பாக்கு தெரியும். அப்பா இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா. ஆனா அப்பா, நான் வந்து ஒரு சாம்பார்ப்பா. நீ சாம்பார்னு அப்பாவுக்கும் தெரியும்டா. ஆனா பருப்பு வெந்த சாம்பாரா இருக்கணுமா, பருப்பு வேகாத சாம்பாரா இருக்கணுமா? நீயே சொல்லு. சரி விடு, அப்பா உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பருப்பு முழுசா கிடந்தா நமக்கு அதை சாப்பிட முடியுமா? இதே வெந்திருந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சிருக்கும், அப்புறம் சாப்பிடலாம். லைஃபும் அப்படிதான். புரியுதா? பாவி. சரி, அப்பா உனக்கு ட்ரைனிங் தரேன். என்ன, நான் சொல்றது மட்டும் செய். நீயும் அடுத்த மாசமே அப்பா ஆயிருவேன். நிஜமாவாப்பா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லாத்துக்கும் நான் அப்பாவா இருந்திருக்கனா? சொல்லு. அப்பா என்ன பேசுறீங்க? அடே அப்படி இல்லடா, என்னடா தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அப்பா மாதிரி இருந்திருக்கனா? ஒரு ஃப்ரெண்ட் எப்படி அந்த மாதிரி இருந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்ல வந்தேன்டா.
தெளிவா சொல்லுங்கப்பா. சரி ஓகே, அப்போ உனக்கு தெளிவா சொல்றேன் என்ன. சரி, இப்போ இந்த கூட தொட்டு எந்திரிச்சு போலாமா? அப்படின்னா அப்போ உனக்கு தெளிவா சொல்லி எல்லாத்தையும் புரிய வைப்பேன். சரிப்பா. எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் சம்பந்தி. சரணும் மகேஷும் வந்துடட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவெடுத்து சீக்கிரமா வளகாப்பு வச்சிடலாம் என்ன. அப்போ ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இதை பத்தி பேசிட்டு போக தான் மெயினா வந்ததே. அப்படி சந்தியாவை பார்த்துட்டு போலான்னு. சரிங்க சம்பந்தி. என்ன மேடம், சந்தோஷமா? அவளுக்கு எப்படி எத்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மூமெண்ட்டு அவள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகிறத நினச்சி வளகாப்புன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த நடத்துவாங்க. அது எல்லா பெண்களுக்குமே இங்கே கிடைக்கிறது இல்லைல்ல. இந்த மாதிரி பெண்களுக்கு கிடைக்கும் போது அதை அதிசயமாக தான் எடுத்து வச்சு பார்ப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா பெற்றவங்களே எடுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறவங்க, இல்லை சில வீட்டில் அதை செய்ய முடியாத ஒரு வேதனை. இது அத்தனையும் இருந்தும் புருஷன் நல்லவராக இருந்தால் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவர் செஞ்சிருவார். ஸோ நீங்கள் தங்க மாதிரி 5 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கீங்க. அப்புறம் என்ன பண்ணாமல் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவளோட ஆசை சரண் வரணும், அவ்வளோதான். சரணும் மகேஷும் வந்துடட்டும், நல்லபடியாக வளகப்பு பண்ணி முடிச்சிடலாம். என் புருஷன் இல்லாமல் பண்ண மாட்டேன், என் புருஷன் வந்துடட்டும். பாப்பா வந்துடட்டுமா, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல நேரம் போகுதுன்னு இதை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட எல்லா சம்மதத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் நல்ல நாள் முடிவெடுத்து அப்புறமா வளகாப்பு பண்ணுங்க என்ன. சரிம்மா. மேதுலா, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆகி 6-7 மாசத்துக்கிட்ட ஆகி போச்சு. இனி யாரும் நீ ஒரு நல்ல செய்தி சொல்லியிருப்பேன்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே சொல்லல. என்னடி என்ன அவசரம் பாட்டி? சந்தியாக்கு முதல்ல நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாகவே வரட்டும். இப்போ என்ன வயசாயிடுச்சு? என்ன உன்னையே சொல்லிட்டேன், சந்தியாவோட குழந்தை தான் எனக்கு முதல் குழந்தை, அதுக்கப்புறம் தான் என்னோட குழந்தைன்னு. மிருதுலா, சரிதாம்மா. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னதான் கூட பிறந்தவங்க அப்படி இப்படின்னு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வேற வேற வீட்டுக்கு போயிட்டாலும் இப்போ நம்மளாம் ஒரே குடும்பமா இருக்கோம். ஆனா கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிட்டா அந்த குடும்பமே வேற. அதனால உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீங்களும் ஒரு குழந்தை பெற்றுக்க ரெடியா இருங்க, புரியுதா? சந்தியாக்கு அப்புறம் அடுத்து நல்ல விஷயம் சொல்றது நீ அதான் இருக்கணும். ஆமாடி, அடுத்த நல்ல விஷயம் சொல்றது நீ அதான் இருக்கணும். ஏன் நானால இருந்துடவே கூடாதுன்னு உங்க மாமாக்கு மனசுக்குள்ள ஆசை. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் அம்மா ஆகாம இருக்கேன். அம்மா கேட்டீல, நான் ஏன் அம்மா ஆகாம இருக்கேனே? இப்போ புரிஞ்சுச்சா நான் எதுக்கு அம்மா ஆகாம இருக்கேனே? ஆனா சரியான வாய்டி. அம்மா, நான் ஒரு கருத்து கூட சொல்லக்கூடாதாம்மா? அது சொன்னா கூட இங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லைம்மா. என்னமா சரியில்லை? இல்ல என்ன சரியில்லை? ஒண்ணுமே சரியில்லை அத்தை. நான் சரியில்லாம இருக்கானா இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க சரியில்லாம இருக்காங்களா எனக்கு தெரியல. எப்பப்பா உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல. அமைதியா இருமா. சரிங்க சம்மந்தி. அப்ப நல்ல நாளா பார்த்து முடிச்சிடலாம் என்ன. சரிங்க சம்மந்தி. இங்க பாருமா மிருதுலா, அவன் அவனோட இடத்துல இருந்து பேசினது நியாயமான விஷயம்தான் என்ன. என்னதான் அண்ணன் விட்டு பிள்ளை, தங்கச்சி விட்டு பிள்ளை, தம்பி விட்டு பிள்ளைன்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை என்ன. நம்ம இந்த உலகத்தில் பெண்களாக பிறந்ததுக்கு முக்கியமான காரணமே குழந்தை தான் என்ன. குழந்தை இருந்தால் தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க, புரியுதா? உன்னை உடனே பெற்றுக்கொடுன்னு யாரும் எதுவுமே சொல்லலை. அங்கே பாரு, உன் அக்கா கல்யாணம் ஆகி 2 வருஷம் கிட்ட ஆக போகுது என்ன. இன்ன வரைக்கும் அவளை ஏதாவது ஒரு கேள்வி நான் கேட்டேனா? அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், டிவோர்ஸ் வாங்கி சைன் பண்ணிக்கிட்டோம். சோ எங்களுக்குள்ள அந்த 1 இயர்ல எதுவுமே இல்ல, ஒரு டச்சிங் அது எதுவுமே இல்ல அத்தை. சோ நாங்க எனி டைம் நாய் புனிமா சண்டை போட்டுட்டு இருப்போம். அதனால அத்தை பயமுட்ரி உன பேச சொன்னா நானே அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இடையில புத்து கலாச்சிட்டு இருக்கா. யாதிரா அவளை அடிப்படி கூட்டிட்டு போய் பாத்திரத்தை கழுவ சொல்லு. போடி. ஒரு நாள் லீவை போட்டுட்டு உள்ள நந்தி மாதிரி வந்துட்டு என்னென்ன பேசிட்டு இருக்கா பாரு. இவ்வளவு வாய் பேசுறீங்களடி. சீக்கிரம் நீ அம்மாவுக்கு பார்க்கலாம். நானா ஆக மாட்டேன்னு சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்க தான் ஊனி எதுவுமே பேச மாட்டாங்க. நான் என்னத்த பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைம்மா. எனக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. பாத்தீங்களா, நான் தேவையில்லையா இன்னொரு பொண்ணா? சரி அத்தை, தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஆல் ரெடியா தான் இருக்கு என்ன. யாருன்னு சொன்னா நீங்க அசந்து போறீங்க. ஆனா என் வயல நான் சொல்ல மாட்டேன். சீக்கிரமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னையும் அப்படியே குழந்தையா பெத்து
எப்பா விட்டா டைவர்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் 2 பேர் போயிருவீங்க போல. மறுபடியும் எங்களால சேர்த்து வைக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது என்ன. அமைதியா இருங்க. புரியுதா? அத்தை எப்படி சொல்றாங்கன்னு எதுவும் நினைக்காத. நான் சொல்றேன்னா உன் நல்லதுக்காக தான் பேசுவேன். புரியுதா? நீ ஆசைப்பட்ட மாதிரி முதல்ல சந்தியாவுக்கு குழந்தை பிறக்கட்டும். சந்தியாவோட குழந்தையும் உங்களுக்கு முதல் குழந்தையா இருக்கட்டும். ஏன்னா அவ அம்மா ஆன சந்தோஷத்தை விட நீ சித்தி ஆயிட்டுன்ற குதிச்ச சந்தோஷம் தான் ரொம்ப அதிகம்னு உன் புருஷன் என்கிட்ட வந்து சொன்ன ஹாஸ்பிட்டல நீ குதிச்ச குதிய. நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி தான் மகேஷுக்கும் குழந்தைன்னா இஷ்டம். என்ன அவன் எல்லாத்தையும் வெளியே காட்ட மாட்டான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படியே வளர்ந்து வந்துட்டான். என்ன தனக்கு பிடிச்சதை என்றைக்குமே செய்ய மாட்டான். மற்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண விட்டுட்டு அதை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிப்பானே தவிர அவனுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இது பிடிக்கல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் வாழ்ந்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டிக்கிட்ட ஓடிக்கிட்ட பழக்கம். அவங்க பாட்டி மாதிரி தான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். ஒரு பட்டு மாறலமா. அவன் மாறலைனாலும் அவனை நீ மாற்றி சீக்கிரமா அவனையும் அப்பா ஆக்கிடு. என்ன சந்தியாக்கு என்ன ஒரு 3 மாசத்துல அவளுக்கு குழந்தை பிறந்துரும். 7, 8, 9 மாசத்துல டேட் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள நீ நல்ல நல்ல செய்தி சொல்லணும். புரியுதா? நீங்க எல்லாரும் எவ்வளவு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியும். சந்தியாவை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் கவனிச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சந்தியா நல்லபடியா குழந்தைய பெற்று வெளியே எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா குழந்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் உயிரோட இருந்தா தானே அது முடியும். என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமே கடவுள் போட்ட முடிச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். சந்தியா சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எந்திரி. ஷபா ஆரம்பிச்சிட்டீங்க உங்க லட்சரா. இனி தாங்கவே முடியாது. சரி வாங்க. என்னடா அப்பா நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. என்னப்பா ஏன்னா சரண் இல்லை மகேஷ் இல்லை, அவனுக்கிட்ட கேட்டால் கூட ஏதாவது சொல்லுவானுங்க. பாவை நீ அசிங்கப்படுத்திட்டாப்பா, பாருங்க என்னென்னலாம் பேசிட்டான்னு. பா நான் சீக்கிரம் அப்பா ஆகணும்ப்பா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கப்பா. அதான் அப்பா சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன துடிக்கிற? அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு இப்பவே சொல்லுங்கப்பா. நான் சீக்கிரம் அப்பா ஆகணும்ப்பா. அது எப்படியாவது நடக்கணும்ப்பா, நடந்தே ஆகணும்ப்பா. அப்பனாதான்ப்பா நான் மனுஷன். அப்பா ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் பேசுறப்பா. பாருங்கப்பா சொல்லுங்கப்பா. டேய் அதெல்லாம் இங்க வச்சு பேசக்கூடாது ரமணி. இப்ப நம்ம போலாம். அப்பா நீங்க என்ன மகனேன்னு சொல்லாதீங்கப்பா. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு அப்பா ஃபீல் வருதுப்பா. நீங்க தானே போஸ்ட் பண்ணீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம்ப்பா. சரிடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கலாம். அப்புறம் என்ன அப்பா சொல்றேன். சரி விடு, அப்பா தெரியாம சொல்லிட்டேன். என்ன ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவியா அதே மாதிரி அப்பா கிட்ட ஃப்ரீயா பேசு. ஓகே அப்பா அப்ப எனக்கு டாவரும் பண்ண கூப்பிட்டப்பா. அடவா பிச்சவன் டாவா என்னடா? இல்லப்பா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேச சொன்னீங்களப்பா. அதப்பா போட்டேன்னு வச்சுக்க. ஆளு பாரு சரியான ஆளு தான்டா நீ. ஆனா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் ஊம குசும்புக்காரன்டா. சரி விட, கத்துக்கிட்ட மொத்த வித்தி அப்பா அவங்கிட்ட சொல்ற. நீ மொத்தமே இறக்கி விட்டுறேன்ன. அப்பா இருக்கண்டா, சீக்கிரமா நீ அப்பா ஆவ. அப்பா சொல்ற புரியுதா? சரிப்பா. எனக்கு தெரியும் விஜய், நீ வருவன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும் யோசிக்கிறியா? இனஃப். என்ன ரொம்ப பேசாத. நீ என்னை மிரட்டிட்டு போன, நீ என்கிட்ட பேசிட்டு போனங்கிறதுக்காகலாம் நான் இங்க வரல. உன்னோட சுயநலத்துக்காக எப்படி நீ என்ன யூஸ் பண்ணி என் மொத்த சொத்தையும் ஆட்டை போட்டியோ அதே மாதிரி நான் ஏன் சுயநலத்துக்காக இங்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோ. ஓ சுயநலம். என்ன விஜய் சுயநலங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியே. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு பேசுவேன். உன் பொண்டாட்டி அதெல்லாம் உனக்கு சொல்லியே தரலன்னு பேசுவேன். இப்ப என்ன சுயநலங்கிற வேர்ட்லாம் வருது? என்ன பண்றது, காலம் பேச வைக்குதுல்ல, பேசிதானே ஆகணும். என்ன விஜய் நீயும் மத்தவங்கள மாதிரியே காலத்து மேல தூக்கி பழிய போடுற? இட்ஸ் ஓகே, ஐ அக்செப்டட். ஆனா நீ வருவேன்னு தெரியும், பட் இவ்ளோ சீக்கிரத்துல உன்னை எதிர்பார்க்கல. ஓகே ஓகே வந்துட்ட. சரி நம்ம பார்ட்னர்ஷிப் போடணும்னு அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டேன். என்ன சொல்ற? இங்க பாரு, உன் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இங்க ஒர்க் பண்ணணும்லாம் வரல. என்ன எனக்கு கைக்கு காசு வேணும். ஏன்னா எங்களோட மொத்த சொத்தையும் கேவலமா ஆட்டை போட்டு அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. சோ நாங்க சுயமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் வந்தேன். என்ன என்ன விஜய் திரும்ப திரும்ப கேவலமா ஆட்டை போட்டேன்னு சொல்ற? என்கிட்ட நீ எடுத்து கொடுக்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா விஜய்? ஆமா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ இந்த சுயநினைவுல இல்லையே. வாய மூடுறி. சுயநினைவுல இல்ல நானு. ஒருவேளை நான் அப்படி சரக்கு அடிச்சுட்டு உன்கிட்ட என் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும்னா என் உயிரே அழிஞ்சாலும் அப்படி நான் செஞ்சிருக்க மாட்டேன்.
என் அப்பா என் மேல நம்பிக்கை வச்சு என் தம்பி தங்கச்சிங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சவரு எப்படி அவங்க எல்லாத்துக்கும் சேர வேண்டிய சொத்தையும் சேர்த்து உன் பேர்ல உயிரே அழிஞ்சாலும் அப்படி ஒண்ணு மட்டும் நான் செய்ய மாட்டேன். நீ என்ன ஏமாத்தி புடிங்கிருக்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன, வாழ்க்கையில இது உண்மையான ஒரு விஷயம். ஒருத்தவங்களை ஏமாத்தி அவங்க கண்ணீருக்கு நாம காரணமா இருந்து அவங்கள காயப்படுத்தி அவங்க மனசு நோகுற அளவுக்கு நம்ம இருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நிலையானதுன்னு மட்டும் யாருமே நினைக்கவே கூடாது. கடவுள் இந்த உலகத்துல மனுஷனை படைச்சிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருப்பான். என்ன, அதே மாதிரி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறானா அதை தாங்குற தெம்பு நமக்கு இருக்கணும். என்ன, அதே மாதிரி சந்தோஷம் கொடுத்தாலும் அதை நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறோம்ல, இது ரெண்டையும் அந்த கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம அதை கொடுத்தோம்னா நாம என்ன சூழ்நிலைன்னு எப்போதுமே நிம்மதியா இருக்கவே மாட்டோம். இது தெரியாம சில ஜென்மங்க ஆடிட்டு தெரியுதுங்க. ஏன் விஜய் சில ஜென்மங்கள்னு இன்டைரக்டா பேசுற? நீ தானே டைரக்டா சொல்ல. நான் உங்ககிட்ட அதை பல தடவை சொல்லிட்டேன், நீ அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா எனக்கு இங்க ஒர்க் வேணும், அவ்வளவுதான். உன் கூட பார்ட்னர்ஷிப் போடலாம், நான் வரல. அப்படி விஜய், ட்ரஸ்ட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண ட்ரஸ்ட்டை பத்தி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு தான் எல்லாமே தெரியும், A to Z. ஸோ ஒன்றை வச்சு இந்த கம்பெனியை நான் மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கூட உன் ஆஃபீஸை நான் மேலே கொண்டு வரணும்னு தான் நினச்சிருக்கேன். நீ தான் அதுக்கு மனசு வைக்க மாட்டேங்கிற, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஏய், நசநசல் பேசாத. உனக்கு என்ன பிரச்சனை? போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இருந்தா போதும். இனி அடிக்கடி நம்ம இங்கே மீட் பண்ணிக்க போறோம். பழையபடி நம்ம ரிலேஷன்ஷிப் தொடர போகுதுன்னு அர்த்தம். சி, அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை உடனே மாத்திக்கோ. என்ன, முன்னவும் கூட பழகின விதமே ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும்தான் இருந்ததே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. என்ன, இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு பொண்டாட்டி ஆதிரா மட்டும்தான். அவ இடத்த வேற யார் பிடிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை என்ன நீ ஒன் சைடா லவ் பண்ண, உன்னோட காதல் உண்மையானது அப்படின்னா அதுக்கு பேரு லவ் கிடையாது, லஸ்ட். உன்னோட லவ் எது தெரியுமா? என்னோட சொத்து. அந்த சொத்து மேலதான் உனக்கு லவ் இருந்தது, என் மேல இருந்தது வெறும் லஸ்ட் மட்டும்தான். ஓகேவா? சோ எந்த சூழ்நிலையிலுமே நான் அது மாதிரி இடத்துக்குலாம் அனுமதியே கொடுக்க மாட்டேன். சோ மத்த வேலையை பாரு, நான் என் ஒர்க் பாக்குறேன். ரொம்ப தெளிவா பேசுற விஜய். ஓகே ஓகே, தெளிவா இருக்கிறது தப்பு இல்லை, பட் யார்கிட்ட இருக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். உனக்கு ஜாயினிங் லெட்டர் எழுதி வரணும்ல, நான் போய் ரைட் பண்ணிட்டு வரேன். என் ஆதிரா சொன்னது ரொம்ப கரெக்டா போச்சுடி. உன் விஷயத்துல நீ எங்க சுத்தி என்ன அடிச்சாலும் சரி, என்கிட்ட எதுவுமே எடுபடி ஆகாது. நான் இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னா போன சொத்தை நான் திரும்ப கொண்டு வரணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். மற்றபடி உனக்கு இறங்கி போகணும், நீ சொல்றதை கேட்கணும், நீ ஆர்டர் பண்றதை நான் பண்ணணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. சஞ்சய், ஹாய் விஜய், எப்படி இருக்கீங்க? ஏதோ நீங்க. ஏன் விஜய் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா பேசுறீங்க? ஓகே, உங்க பெயின் எனக்கு புரியுது, என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. விஜய், ஒன்று முழுசா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த விஷயத்துல தப்பு பண்ணலங்கிறது 100% நான் நம்புறேன். இப்போ நான் உங்க மேல வச்சிருக்க இதே நம்பிக்கை தான் உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ராட்சஸ் கிட்ட இருந்து எப்படி சொத்தை மீட்டெடுக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு அமைதியா இருங்க. நீ யோசிக்கலாம், அவளுக்கு புருஷனா இருந்துட்டு நீ ஏன்டா அவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு. ஒரு புருஷன் பொண்டாட்டி லைஃப்ல ஒன்று ஹஸ்பண்ட் கொஞ்சம் தப்பானவளா இருப்பாரு, இல்லைன்னா ஒய்ஃப் தப்பானவங்களா இருப்பாங்க. தப்பானவங்களா இருக்காங்க அப்படின்னா அது அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி கிடையாது, அவங்க இருக்கிற சூழல் தான் அவங்களை அப்படி மாத்துது. இவ சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்ததுனால அவளுக்கு வெறுப்பு வந்து இப்படி மாறி இருக்கான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆனா காலப்போக்கில் அவளை மாத்திக்குவா, நான் மாத்திக்க வைப்பேன். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்க சொத்தை நியாயப்படி நீங்க எழுதி வாங்கிடலாம். உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இந்த சஞ்சய் இருப்பேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாமே கெட்டவங்களாவும் பிறக்கல, நல்லவங்களாவும் பிறக்கல. அதே மாதிரி அவங்கள வளர்க்குறவங்க ஒரு சிலர் நல்லா வளர்ப்பாங்க, ஒரு சிலர் அவங்க அப்பா அம்மா நடந்துக்கிறத பொறுத்து கெட்டவங்களா மாறிடுவாங்க. ஸோ எல்லாரும் நல்லவனும் சொல்லிட முடியாது, எல்லாரும் கெட்டவனையும் சொல்லிட முடியாது. அவங்க இருக்கிற சூழல் மட்டும்தான் அவங்க நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றும். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இது 100% உண்மை. இதை சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் புரிஞ்சுக்கல. இட்ஸ் ஓகே, பார்ப்போம். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனாலும் எனக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யார் சொல்லியுமே அவள் திருந்த மாட்டா, ஆனால் நீங்கள் நினச்சா அவளை திருத்த முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன, கூடிய சீக்கிரத்திலேயே அவன் மனசு மாறும். அவளே உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குற மாதிரி அந்த கடவுள் பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. சரி, இப்போ அவள் என்ன பிளான் போட்டு உங்களை இங்கே வர வச்சிருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவள் பிளானில் எதையும் நீங்கள் சிக்காமல் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுங்க. ஓகே சஞ்சய், ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட உங்களை அவள் ஏற்றுக்காம ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுறாள். இப்படி சீக்கிரத்திலேயே உங்கள் நல்ல மனசு அவளுக்கு புரிஞ்சு அவளையும் அவன் மாற்றிப்பான். என்ன, யார் அவளா? சரி, ஓகே, பாப்போம். என்ன
ம் சரி சஞ்சய். அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆம், ஆதிரா உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா, நாங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். ம் இல்ல, நீங்க ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவளை பார்க்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீங்க பேசிக்கிறது இல்லையா, அதனால கேட்டேன். சரி ஓகே, ஆதிரா கொஞ்சம் அப்படிதான். ஆனா எல்லார்ட்டையும் நான் ஜாலியா பேசுவா. ஆதிரா மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்திருந்தா இன்னைக்கு நான் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல, யாருக்கு என்ன தலைவிதின்னு நம்ம கையில எதுவும் இல்லைல்ல, கடவுள் போட முடிச்சு. அவருக்கு தெரியும் எதை எப்ப எங்க எப்படி கொடுக்கணும்னு. சரி, நான் போய் ஒர்க் பாக்குறேன். ம் நீ கவலைப்படாத விஜய், நீ எந்த இடத்தையும் தப்பு பண்ணல. நான் என் டேரக்டா சில விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னா, டேரக்டா சொன்னா கண்டிப்பா உனக்கு பிரதீபா மேல கோபம் வரும். ஆயிரம் அவளை நீ வெறுத்தாலும் அவன் உனக்கு ஒரு காலத்துல ஃப்ரெண்டா இருந்திருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாது. சேம் டைம் உங்க சொத்தும் கையை விட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் இன்டெரக்டா சொன்னேன். எல்லாத்தையும் அவளை மன்னிச்சு மறந்து அவ செஞ்ச தப்பு உணர்ந்து உங்க சொத்தை உங்ககிட்ட எழுதி கொடுப்பா. அந்த நாள் சீக்கிரமாவே வரும். நான் வர வைப்பேன். சரி, இவ்வளவுதானே நடந்துச்சு. இதுக்கு ஏன் நீ இவ்வளவு உடஞ்சு போறான்? அவன் எதுக்கு உங்ககிட்ட பேசாம இருக்கான்? ஒண்ணுமே புரியலடா. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் மீதி என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லலை சரணே. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சு? நீ எதுக்கு இவ்வளோ உடஞ்சு போயிருக்க? ஏன் உனக்கும் மிருதுலாவுக்கும் கல்யாணம் நடக்காத போது, உனக்கு கல்யாணத்தை வாசு கூட பேசியிருந்த போது, மனமேட வரைக்குமே கொஞ்சம் கூட மனசுல ஒரு கவலை இல்லாம இருந்தவன் நீ. ஆனா இப்போ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தன் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போனானே, தப்பு நீ தான் அவனை அவாய்ட் பண்ண. ஸோ அவனுக்காக நீ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றனா கண்டிப்பா இதுக்குள்ள என்னமோ இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு மறக்க முடியாத ஒரு துரோகம் இருந்திருக்கும், ஒரு வலி இருந்திருக்கும். ஆனா உன்னோட கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட். முழுசா சொல்லி முடி. 5 வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஒரு தட்டு தடுமாற்றம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனா 11th முடிஞ்சு 12th போகும்போது தான் ஒரு பெரிய விஷயமே நடந்தது. அன்னைக்கு ஒரு நாள் டேய், பெல் அடிச்சிட்டாங்க, போ. அப்பெல்லாம் போக முடியாதுடா. நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? என்னை கொண்டு வந்து சீக்கிரமா விடுன்னு சொன்னா இல்லையா? எனக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னா இல்லையேடா? ஏன்டா லேட்டா கொண்டு வந்து விட்ட நாயே? நல்லா திட்டுவடா. ஒன்னு போட்டேன்னு வச்சுக்கோ. யார் கொண்டு வந்து லேட்டா விட்டது? யார் 8 மணிக்கு எந்திரிச்சது? உனக்கு 8 ஸ்பெஷல் கிளாஸ்னா நீ 8 மணிக்கு எந்திரிச்சு மெதுவா கிளம்பி வருவேன். நான் அங்க ஸ்கூலுக்கு பாதி விட்டுட்டு உன்னை கொண்டு வந்து விட்டு வந்திருக்கேன். அதையாவது சின்ன பிள்ளை, இப்பதான் 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இல்ல, இனியாவது கொஞ்சம் உருப்படியா இருக்க வேணாம்? அத பத்திலாம் நீங்க பேசாதீங்கண்ணா, சரிங்களா? நீங்க லேட்டா எந்திரிச்சிட்டு வந்து என்னை பேசிட்டு இருக்கீங்களா? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு இவன் கூட தான் சேராதுன்னு. கேட்டனா நானு உருப்பிட்டு இருப்பேனடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னடா இது ஸ்லாங்கு? நான் தான். நீயா? நீ யாரு? டேய் நாயே, நான் தான் வீட்டுல இருக்கும்போது சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கூட நான் க்ளோஸ் அப்படின்னு. இது வரைக்கும் அவனை நீ நேர்ல பார்த்தது இல்ல. நம்ம வீட்டை கூட்டு வரணும்னு நினைக்கிறது மறந்து போகுதுடா. ஓ அப்படியா? பேர் என்னப்பா? என் பேரு கண்ணனா. நான் தான் அவனுக்கு கோயம்புத்தூர் ஸ்லாங் சொல்லி கொடுத்தேன். நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இப்போ இங்க ஸ்கூல் வந்து சேர்ந்தாலும் இங்க வந்துட்டோம். அது எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். அங்க நல்ல கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவாங்க. அங்க இருந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்பயாவது அதை பேசுவேன். பேசும்போது அவனுக்கு பிடிச்சு போச்சு. அதான் வீட்டுல வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் 2-3 நாளா. ஆளை பாரு, மூட்டை கண்ணா. ஆனா புளி மூட்டை எருமை மாடு. சரி, ஒழுங்கா படிங்க. என்ன இது வரைக்கும் 10th படிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண என்ன சொல்லிட்டா நான் கேட்கணுமா? மூட்டு போ. அப்படிலாம் கேட்க முடியாதுங்க சார். எனக்கு என்னங்க செய்வீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொன்னா நாங்க கேட்டுருவோம்மா. அப்படிலாம் கேட்க முடியாது. நான் அப்படித்தான் ஆடுவேன், அப்படித்தான் ஓடுவேன், தெய்வ மண்டையை பிடிச்சி இழுப்பேன், பிள்ளைங்க முடியெல்லாம் பிடிச்சி இழுப்பேன். என்ன பண்ணுவ நீ? நான் போய் அம்மாட்ட சொல்லி தருவேன். சொல்றா புடி மூட்டை, எனக்கு என்ன பயமா? அதானே, பயப்படுறாளா என்ன? எனக்கண்ணா ரொம்ப சேட்டை பண்றானோ? சரிங்கண்ணா, சேட்டை பண்றானுங்களா? ஐயோ அப்பா, முடியலங்கண்ணா. வச்சுட்டு எப்படித்தான் வீட்டுல சமாளிக்கிறீங்களோ? சார் முன்னாடி லெசன் எடுத்துட்டு இருக்கும்போது டஸ்டர் தூக்கி சார் மண்டையில விட்டு அடிக்கிறாங்க. அடிச்சியா? ஆமா. பிள்ளைங்க ஏதாவது நான்வெஜ் கொண்டு வந்தா புடிங்கி சாப்பிடுறாங்கண்ணா. புடிங்கி சாப்பிட்டியா? அப்கோர்ஸ். பிள்ளைங்க அப்படி கொண்டு வந்து நான் என்ன பண்றது? என் நாக்கு சும்மா இருக்க மாட்டேது. சும்மாவே நடனம் பாட முடியல. வாய்க்கு ருசியா இருந்தா தானே சாப்பிடுவேன். அப்புறம் என்னன்னா, டெஸ்ட் எழுத சொன்னா ஒண்ணு புக்கு கீழே வச்சு எழுதுறான். அதை பாத்துட்டாங்கன்னா வெளியே இருந்துச்சு போன்னு சொன்னா டீசென்ட் கொஞ்சம் கூட பார்க்காம என்னையும் கூட்டிட்டு வந்துடுறான் வெளியே. நீ அந்த ஸ்கூல்ல இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிதான் அப்பா உன்னை கொண்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. 4 வருஷத்துல வராது என்னடா 11th வந்தானே பெரிய பையனா சேட்டை பண்றியா? ஏனுங்க சார், என்னங்க நாங்க சேட்டை பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல வண்டியில பிரச்சனைங்களா? மூட்டு போட வந்துட்டியான். இங்க பாரு புளி மூட்டை, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்த. நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணு. ஸ்கூல் டேஸ்ல இதெல்லாம் பண்றதுதான். ஆனா ஒழுங்கா படி. அப்படியா? சரி, நானும் தான் உன் கீழே இருக்க தாடியை வலிங்கிற. நீ வலிக்கிறியா? போட.
ஐயா அண்ணா அதை மட்டும் நினைச்சாதீங்க. உங்க இன்னைக்கு தான் பாக்குறேன். செம்ம அழகா இருக்கீங்க. உங்களுக்கு ஹேண்ட்ஸமே அந்த தாடி தான். நிஜமாவா? அப்படியே ஒருத்தர் குளு குளு குளுன்னு இருக்கு போடாடே. போடுறாம அழகா பிறந்துட்டேன்னு போடுறாம அது மூஞ்சி முட்டை கண்ணு மாதிரி இருக்குல்ல அதான். சரி சாத்திட்டு போ. அடா என்ன சரி வேற என்ன? டே அண்ணா. என்னடா உம்மா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. எவ்வளவு சண்டை போட்டாலும் முத்த மட்டும் கொடுத்துறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதான்டா. சரி சாயந்தரம் வரும்போது மறக்காம என்ன சரி அதுக்கு இந்த ஐஸ்னு வாங்கிட்டு வரேன். டே பாத்து கூட வரேன். சரிங்கண்ணா. ஓடி போயிட்டான். சரி மகேஷ். என்னடா தற்குறி எப்ப வந்து நீ? நான் வந்துட்டேன். அங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு. என்னடா இந்த ஆளை கண்ணான்னு சும்மா கேண்டீன் போலான்னு கேட்டு வந்தேன். அப்பதான் உன்ன பார்த்தேன். வா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா. அப்படியா? என்ன விஷயம்? அது கண்ணா ஆ, என்ன ஏ ஊதா கலர் மண்ட இங்க என்ன பண்ற? டேய் அப்படி கூப்பிடாதடா. ஏனுங் என்ன கோவம் வருதுங்களா? வாடுறாப்பா சரியில்லாம என்ன முதல்ல மூடிட்டு. என்னையா நீ கிளாஸுக்கு வரலையா? இங்க என்ன பண்றீங்க? அங்க லெசன் போயிட்டு இருக்குல்ல? வரணும். நீ வேணா வரல. சரி அட்டென்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிடலான்னு. அப்படியே அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க. யாராவது வரலையோ வெளியே போயிருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேனா அப்போ உன்னை பார்த்தேன். அதான் வர சொன்னேன். டேய் நீயும் வா. இப்படி லேட்டா வந்தீனா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஃபைன் போட்டுருவாங்கல்ல. போட்டுருவானுங்களா? எங்க என் மேல ஃபைன் போட்டுருவானுங்களா? நான் யாருன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சார் லெசன் எடுத்துட்டு இருக்கும் போதே டெஸ்ட் எடுத்து எரிஞ்சால் தெரியுமா நானு? இப்போ நீ தான் டெஸ்ட் எடுத்து கேடுச்சியா? அது அது இல்ல நான் எரியல. நான் அப்படி சும்மா பீத்திட்டு தெரியுமே. இவன் தான் எரிஞ்சான். நீ எரிஞ்சியா? ஏய் இல்ல நானும் எரியல. அது வேற யாரும் இருந்தாங்க. அது பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வா கிளாஸ் நடக்க போகுது. வரேன் போ. என்ன பெருமூச்செல்லாம் விடுற? ஒரு நிறைய வாட்டி சொல்லிருக்கேன்ல அவகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாதானே. என்னடா பிஹேவ் பண்ணாது? என்ன ஒண்ணும் புரியல. என்ன பேசிட்டு இருக்கிற நீ? நான் என்ன பேசுறது? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி அள்ள விட்டுருச்சு தெரியுமா? அள்ளு விட்டுருச்சா? ஏனுங்க கண்ணா என்ன உறிஞ்சு வாச்சு. நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு வாச்சுங்க. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சு. நான் லவ் பண்றேன்டா. டேய் என்னடா சொல்ற? ம். இங்க பாரு படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்ல. சொன்னா கேளு. அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை நீயும் படிக்கிற பையன் தேவையில்ல. லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. லவ் எல்லாம் வேணாம். மூடா ஏன் லவ் பண்ண என்ன? ஏனாண்டா சொன்னா கேளு. அதெல்லாம் இல்ல. லவ் பண்ணலாம். இங்க பாரு ஸ்கூல் படிக்கும் போது பண்ற லவ் எல்லாம் அவ்வளோ இதா இருக்காதுடா. ட்ரூவா இருக்காது. சைல்டிஷா போயிடும். யாருக்காவது தான் ட்ரூவா இருக்கும். சொன்னா கேளு. அந்த பிள்ளைய பார்த்தா நான் லவ் பண்ற மாதிரி தெரியுதா? அந்த பிள்ளை தான் லவ் பண்ணுது. அதான் நீ பார்க்கும்போது பார்த்து சிரிக்கிறது எல்லாம் பண்ணுது. நீ பேசாம இரு. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். இங்க பாரு கண்ணா உன் கூட ஃப்ரெண்டா பழகினதுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு வேணாம். சொன்னா கேளு. நம்ம 2 பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு. சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுத்து பரிமாறிக்கிடுவோம். என்ன நீ நான் மாட்டிக்கிட்டாலும் எனக்காக நீ வெளியே வருவேன். நீ மாட்டிக்கிட்டாலும் உனக்காக நான் வெளியே வருவேன். இந்த பொண்ணுங்கள்லாம் வேணாண்டா. போ உனக்கு என்ன தெரியும்? நீ அமைதியா இரு. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். வேணாம். அதுக்கு மேல உன் இஷ்டம். நீ அமைதியா இரு. நான் பாத்துப்பேன். இந்த இடத்துல தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் அவன் சும்மா விளையாட்டுக்கு பேசுறான். இந்த மாதிரி சும்மா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன்ல வரும் தெரியுமா? அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் உள்ளுக்குள்ள அந்த பொண்ணை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கான். இது எனக்கு தெரியாம அவன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் ஒரு வேண்டாத வேலையை பார்த்துட்டேன். இப்பவும் சொல்றேன் அந்த விஷயத்துல நான் தப்பே பண்ணல. ஆனா இப்ப வரைக்குமே அது அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. அவன் அந்த பொண்ணை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்கிறது எனக்கு இப்ப அவன் என் மேல கோபம் இருக்கும்போது தான் புரியுது. எந்த ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லதுதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லுவானே தவிர இதை நீ பண்ணுன்னு அவனை கெட்ட வழியில போக விட மாட்டான். நானும் அதுதான் பண்ணேன். ஏன்னா அந்த காலத்துல எனக்கு லவ் பண்ணவே பிடிக்காது. லவ் பண்றது இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிட்டு இருந்த காலம். மத்த எல்லா சேட்டையுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயத்த தவிர இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல சரணே. அப்படி என்ன பண்ண? அதை நான் எப்படா சொல்லுவேன்? நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக போட்டது சமுத்திரம் தான். அதுக்கப்புறம் பெண்ணின் மனதை தொட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். போடுறேன்னு தெரியாம சொல்லிட்டேன் போல. சொன்னதுல இருந்தே என்னால சுத்தமா முடியல. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நானும் போட்டுடலாம், எப்படியாவது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃப்ரேம் எல்லாம் போட முயற்சி பண்ணேன். ஆனால் சுத்தமாகவே ஃபோனவே என்னால் எடுக்க முடியல. ப்ளஸ் வந்து வீட்டில் எனக்கு வேலை இருந்தது. பண்ண முடியாததோட வேலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு அந்த வாரம் ஃபுல்லாகவே. ஃபோன் கூட என்னால் கையில் எடுக்க முடியல. ஃபோன் எடுத்து பார்த்தாலே தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால தான் ஃபோனை கூட எடுக்காமல் ஒரு 2 நாள் தள்ளி வச்சுட்டேன். அதனால தான் என்னால் போஸ்ட் கூட போட முடியல. சரி 2 நாளாக வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் அது என்ன கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. யாருக்கும் என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல. சரி ஓகே போஸ்ட் போட்டுடலாம் தான். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் போஸ்ட் போட்டேன். சிலர் வந்து அதுலேயுமே நீ வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுலேயுமே பேசியிருந்தீங்க. ஓகே, அதெல்லாம் நான் கண்டுக்க விரும்பல. அப்புறம் வந்து சமுத்திரம் கதை உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது நான் கொண்டு போயிட்டு இருக்க இந்த விதை வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாதி ஃப்ளாஷ்பேக்கும் பாதி கதையும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக போர் அடிக்கும். போர் அடிச்சாலும் பரவாயில்ல, வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நான் எடுத்த கதையை முடிக்கணும். ஸோ வந்து சார் மகேஷ்கான கதையை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். மகேஷ்க்கு மட்டும்தான் கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. வேறு யாருக்குமே மூவ் பண்ணல. பார்த்தாலே தெரியும். லைட்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். மகேஷ்க்கு மட்டும்தான் கதை மூவ் ஆகுது. ஸோ பிடிச்சு பார்க்குறவங்க எப்போதுமே பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். ஓகே, இது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்காக தேங்க் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணதுக்கு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனி மாறி மாறி 2 வீடியோவும் கரெக்டாக போட்டுருவேன். சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு அன்றைக்கி போஸ்ட் போடுறேன். நான் ஒன்றும் வீம்புக்குன்னு போஸ்ட் போடாமல் திமுகத்தனம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாள் கிடையாது. என்னால் முடிஞ்சா உடம்பே சரியில்லைனாலும் உட்காந்து வீடியோ எடுப்பேன். ஆனால் என்னால் உட்காந்து ஃப்ரேம் கூட போட முடியல. ஏன்னா எனக்கு கழுத்து வலி, பயங்கரமான வலி. வீடியோ வந்து ஒரு இடத்துல உட்காந்து தான் எடுக்க முடியும். ஸோ வந்து அந்த தலை கீழே குடிஞ்சுக்கிட்டு ஃப்ரேம் போட முடியல. பேசுறது கூட எங்கேயாவது பார்த்துட்டு பேசுறானே வச்சுக்கோங்க. பட் ஃப்ரேம் போடுறது நம்ம கண்ணு அங்கே பார்க்கணும். பார்த்து தான் நம்ம போட முடியும். உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எடுத்துட்டேன். சரி, ரொம்ப இழுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் 3 எபிசோட்ல முடிச்சாச்சு. அன்னைக்கு சின்ன பையனா காமிச்சேன், இன்னைக்கு 11th படிக்கிற மாதிரி காமிச்சிட்டேன். ஸோ இனி அடுத்து ஒரே ஒரு எபிசோடு தான், அதோட வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மகேஷோட கதை வந்து மூவ் ஆகும். இன்னும் சிலர் வந்து என் ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் கதையை கரெக்டாக வாட்ச் பண்ணீங்கன்னா என்னோட கதையை விட்டு நிறைய பேர் போயிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் நெகட்டிவா கொண்டு வந்ததுமே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் இல்லை, மகேஷ் கேரக்டர் அப்படி கொண்டு வந்ததுமே உங்களால தாங்கிக்க முடியல. நிறைய பேர் போயிட்டீங்க. ஆனா நான் ஏன் இப்படி கொண்டு வரேன், இதுக்குள்ள என்ன இருக்கு, யார் தான் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுப்பா அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல, யோசிக்க முடியல. சரி ஓகே, யோசிக்க முடியலனாலும் சில விஷயங்களுக்கு நான் உள்ள க்ளூ கொடுத்து தான் வச்சிருக்கேன். பட் அது யாருமே நோட் பண்றது இல்ல. நான் தான் கமெண்ட்ஸ் வச்சே நோட் பண்ணுவேன் யாரு கதையை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. நான் ரிப்ளை பண்றது இல்லை தான், எனக்கு பண்றதுக்கு டைம் இல்லை, அதனால நான் பண்றது கிடையாது. பட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன். ஓகே, அது உங்க விருப்பம், அதை நான் எதுவும் கேட்கல. சரி, இதுக்கு மேலே பழசு பேசி அழுக்க விரும்பல. எனக்கு வியூஸே போலேனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நான் வந்து கதையும் நான் வந்து ஃபுல்ஃபில்லாக முடிக்கணும்னு நினச்சிருக்கேன் சமுத்திரமா. ஸோ ஏன்னா நான் பாதியிலலாம் நிறுத்த மாட்டேன். யாரும் வந்து பாதியில நிறுத்திடுவேன்னு நினச்சி இது பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா பாதியிலலாம் கதையை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எடுத்த கதையை நான் ஃபுல்ஃபில்லோட தான் முடிப்பேன். ஸோ எல்லாரும் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ண முடியாது, எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், எல்லாமே கதை எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்கணும், எப்படி இந்த ஒரு வாரம் கழிச்சு நான் வீடியோ போட்டேன் எனக்கு வியூஸ் போகாது, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் முன்னே சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சமுத்திரம் எடுக்கிறதுக்கு. பட் இப்போ சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பானோன்னு என் மனசை நானே தேர்த்திக்கிட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னால் சத்தியமா சொல்ல ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் இந்த வாட்டி என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஃபோனை கூட எடுத்து பார்க்க முடியலதால பயங்கரமாக வலிக்குது, அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு. ஸோ என் பிறந்தநாளுக்கு விஷ் பண்ண என்னோட அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நல்லா இது பண்ணியிருந்தீங்க. சிலர் இன்னும் நான் கமெண்ட்ஸ் கூட உள்ள ரீட் பண்ணி பார்க்கல. 230 கிட்ட வந்து கமெண்ட் வந்திருந்தது. சத்தியமாக எந்த கமெண்ட்டுமே என்னால் எடுத்து பார்க்க முடியல. அதனால தான் வீடியோ தேங்க் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட ஸ்டோரியை வெயிட் பண்ணி பார்க்குறமா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கதை புரியும். வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பாருங்க. இல்லை என்னால் வந்து அது முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் வற்புறுத்தி பார்க்க சொல்லலை. கதையில எதென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு பண்றேன். கண்டிப்பா போர் அடிக்காது, எனக்கு தெரியும். நாளையோட வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுறேன். நாளைக்கு போட முடியாது, நாளை கழிச்சு போடுறேன். ஸோ பார்த்துட்டு முடிவுங்க. என்னால் முடிஞ்சா கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். முடியலன்னா என்னால் முடியாது தான். ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் போற வியூஸ்க்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தான் தோணுது.
இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன்னு எதிர்பார்த்துட்டு சில பேர் இருக்கீங்க, கமெண்ட்ல வந்து தெரியுது. ஸோ அவங்களுக்காகவாது நான் வீடியோ போடணும், அதுக்காக தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி இதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. சொல்லப்போனா சேனலவே நான் வெறுத்துட்டேன், சுத்தமாவே வெறுத்துட்டேன். அந்த சேனலும் சரி, இந்த சேனலுமே சரி. நான் இன்னைக்கு அந்த சேனல் கூட நான் பேசியிருந்திருக்கேன் லாஸ்ட்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் கிட்ட இருக்கும். முத்தனக்கே முள்ளில் முடிச்சே வந்து 1 வருஷம் கிட்ட இருக்கும். அந்த கதை முத்தனக்கே முள்ளில் ஓடும் போது அந்த சேனல் டாப்ல இருந்தது. அதுக்கப்புறம் பாப்புக்குட்டி வரை அந்த டாப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கீழே போனதுதான். இப்போ வரைக்கும் அது மேல வராம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது ஸ்கூல் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகுது. அதுவும் நீங்க கொடுத்த சப்போர்ட் தான், ஆனா இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ பப்புக்குட்டி சேனலோட ஒரு சோகமான விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமா இருக்கு சேனல். நான் சத்தியமா வந்து சமுத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஒரு ஹாப்பினஸ் அதை முடிக்கும் போது எனக்கு இல்ல. அதுக்காக நான் கதையை ஃபுல்ஃபில் இல்லாமலாம் முடிக்க மாட்டேன், நான் ஃபுல்ஃபிலோட தான் முடிப்பேன். ஆனா இங்க நிறைய பேருக்கு அதை வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு பொறுமை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி பொறுமை இல்லாதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்னோட கதையை பொறுத்த மட்டும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் என் கதையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பொறுமை இல்லாதவங்களுக்கும் என்னோட கதையை உள்வாங்காதவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. வெறும் ரொமான்ஸ் காமெடிக்காக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கதை புரியாது. நான் ரொமான்ஸ் வைக்க போகிறது கிடையாது, நான் வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ரொமான்ஸ் வைக்க போகிறது இல்லைன்னா நான் ரொம்ப டாப்பாலாம் ஒன்றும் ரொமான்ஸ் வச்சது கிடையாது இது வரைக்கும். நான் எனக்கு அப்படி பிடிக்காது, எனக்கு வைக்க தெரியும் ஆனால் நான் வைக்க மாட்டேன். அப்படிதான் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.